வெல்கம் பேக் பிரகலாத் டிஎன்பிஎஸ்சி அகாடமி பிரவீன்குமாரின் அன்பு வணக்கங்கள். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 143 பேட்சோட ஷெட்யூல் 3 அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷெட்யூல் 3ல் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டியும் ஐஎன்எம்மும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ், வேர் டு ஸ்டடி, எங்கேருந்து படிக்கணும், எக்ஸ்ட்ரா எங்கேருந்து படிக்கணும், எல்லா டீட்டெயிலும் இதில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கும்போது 21 நீங்கள் என்ன நம்மளுடைய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷெட்யூல் 3 21 நம்ம டிபிஎஸ்பியும் அடிப்படை கடமைகளும் பார்க்கணும். 21 டிபிஎஸ்பியும் அடிப்படை கடமைகளும். 22 மத்திய அரசு 1. இதில் மத்திய அரசு 1, 2, 3, 4 கொடுத்துருக்கீங்களே சார், என்ன சார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மத்திய அரசுன்னு பார்க்கும்போது நிர்வாகங்கள் இருக்குது, அதில் குடியரசுத் தலைவர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் நாடாளுமன்றம்ட்டு இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்ட்டாக பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், சிஏஜி, அதுக்கு உண்டான ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் மத்திய அரசு 1, 2, 3, 4ன்னு இருக்குது. ஸோ 22 மத்திய அரசு 1. அதுக்கப்புறம் 23 ஐஎன்எம் வந்துடும். 24 மத்திய அரசு 2. 25 மத்திய அரசு 3. 26 ஐஎன்எம் வந்துடும். 27 மத்திய அரசு 4. 28 மாநில அரசு 1. அதன் பிறகு 29, 30 என்ன ஆகும்னா ஐஎன்எம் வந்துடும். ஸோ இப்போ வேர் டு ஸ்டடின்னு பார்க்கும்போது நம்ம மத்திய அரசு, மாநில அரசு அப்புறம் அடிப்படை கடமைகளும் டிபிஎஸ்பியும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் எங்கேருந்து படிக்கணும்னா 8th இருக்கிற மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th இந்திய அரசியலமைப்பு, 10th மத்திய அரசு, 10th மாநில அரசு, 12th வர ஆட்சித்துறை, 12th வர சட்டமன்றம், இது எல்லாமே பாலிட்டி புக்ஸில் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் நோட்ஸில் இருக்கிறது எல்லாமே படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றது நம்மளுடைய கிளாஸில் எடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ தான் உடம்பு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 23 மிதவாதிகளும், 26 தீவிர தேசியவாதிகளும், 29 காந்தி சகாப்தம் 1, 30 காந்தி சகாப்தம் 2. ஸோ இதுக்கு எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் 4வது லெசனும் 5வது லெசனும், 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 2, 3, 4 கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நோட்ஸ் வகுப்பில் எடுக்கப்படும். ஸோ ஐஎன்எம் இது எப்படி பார்த்தீங்கன்னா அங்கங்கே விட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கனாலே அந்த பீரியட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் அந்த மிதவாதிகளாக இருந்தாங்கள்ல அந்த தலைவர்களுடைய வரலாறு அப்படி நம்ம ஒரேடியாக கொடுக்க போகிறோம். புக்கில் அங்கங்கே இருக்கும். ஸோ தனித்தனியாக நீங்கள் படிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோலாம் முழுமையாக பாருங்கள். பாலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஎன்எம்மாக இருந்தாலும் சரி, அப்புறம் புரியும். எல்லாமே வீடியோவில் இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் நம்ம எடுத்து வைப்போம். ஓகேங்களா? அடுத்தது ஆப்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் இந்த ஷெட்யூலில் முடிக்க போகிறோம். அது 6th டேர்மில் நம்பர்ஸ், அதில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பும், 9th அல்ஜிப்ராவில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பும், 10th எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீடியோவை போட்டுட்ருப்போம். ஸோ அந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துங்க. டெஸ்ட்டில் அப்படியே வரும். என்னைக்கு சார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட்டு, 2 மணிக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது அப்படியே நைட் 9 மணி வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்கிறோ அட்டன் பண்ணலாம். நைட் 9 மணிக்கு உங்களுக்கு கீ ஆன்சர் விடப்படும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.